ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16 முதல் 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே கிதியோன் என்ற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். யார் இந்த கிதியோன்? கிதியோன் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். மாத்திரமல்ல, கிதியோன் என்ற பெயருக்கு வெட்டுகிறவன் என்பதாக பொருள்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்திலே 5வது நியாயாதிபதியாக இந்த கிதியோன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 5 என்ற எண் முழுக்க முழுக்க தேவ கிருபையை சார்ந்து கொள்வதாக இருக்கிறது. நீங்களும் நானும் தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுவோம். கிதியோன் தன்னோடு 300 பேரை சேர்த்துக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்தில் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். கையிலே பட்டயத்தோடு புறப்பட்டு போகிறார்கள். நீங்களும் நானும் வேத வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்வோம். வாயிலே எக்காலங்களை ஊதினார்கள் என்று இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரலோகம் முழு மூச்சாய் செயல்படும். உங்களுடைய பகுதியை அசைக்கும்படியாக, இந்திய தேசத்தை அசைக்கும்படியாக கர்த்தர் உங்களை கிதியோன்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்.